ஹலோ கைஸ், நான் தான் உங்க அரேனா தமிழன் அண்ட் வெல்கம் டு ஆனந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதே கேம் தான் மேட் ஆஃப் ஸ்கொயர். ஸோ இந்த கேமோட ஐ திங்க்ஸ் ஒரு 4 இல்லை 3 பாட்டும் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதை பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த அந்த பாட்டோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ ரொம்ப பேசாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், போன தடவை எங்க விட்டோமோ அதே இடத்துல வந்து நின்றுருக்கோம். பார்த்தீங்கன்னா சேவ் பண்ற ஆப்ஷன் இருக்கு. யாரோ ஒருத்தன் வெளியே சுத்திக்கிட்டே இருக்கான். இப்போ நம்ம எந்த சைடு போகணும்னு எனக்கு தெரியல. ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு நானா இங்க போக முடியல. ஓகே, இப்போ நான் வெளியே தான் போகணும். ஆனா அவன் தான் வெளியிலே சுத்திட்டு இருக்கேனே. ஒரு நிமிஷம். நம்ம ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கு. இதுனா அந்த ஹெல்த் போர்ஷன் வேணா நம்ம குடிச்சுக்கலாம். ஓகே, குடிடா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நான் எப்படி போறது வெளியில? ஓ, ஓகே, எங்க இருக்கான்னு தெரியலையே. பாத்தீங்கன்னா அங்க சுத்திட்டு இருக்கான் பாருங்களேன். ஓகே, இங்க ஒரு டோர் இருக்கு. இதை ஓபன் பண்ணி நம்ம வெளியே போய் பார்ப்போம். ஆல்ரெடி இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லையா? எஸ், வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் மேப் ஓபன் பண்ணி எதுக்கு போகணும்னு பாத்துக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வழி தெரிய மாட்டேங்குது. ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, ஸ்டாச்சு மாதிரி இருக்குங்க. என்ன ஸ்டாச்சுன்னு தெரியல. ஸோ சரியா தெரியல என்ன ஸ்டாச்சுன்னு. பட் இங்கே ஸ்டாச்சு மாதிரி இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் என்ன இடம்னு எனக்கு தெரியவே இல்லை சுத்தமா. ஸோ நம்ம இந்த ஸ்டாச்சு என்னென்னு பார்ப்போம் முதல்ல. ஸோ அதை பார்த்தோம்னா நமக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலிண்டர் தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு 4 சிலிண்டரு. நம்ம ஒரு 2 சிலிண்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 2 சிலிண்டர் இருக்குது. அதை மட்டும் கண்டுபிடிச்சோன்னா போதுங்க. இங்கே இருக்கிறவங்க தலையெல்லாம் உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது ஸ்டாச்சுவிலே சேவ் பண்ணுற ஆப்ஷன். இப்போ நான் எங்கே போகணும் ஆக்சுவலாக? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ கொஸ்டின் மார்க் மாதிரியே இருக்குது. அது என்னன்னு போய் பார்ப்போம். ஆனால் வெளியில தான் ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஓகே கைஸ், இங்கே 2 பேர் சுற்றுறானுங்க வெளியே. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் அந்த மேப்பில் போட்டிருக்காங்க. வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே வேறு எதுவும் இல்லை. ஆமாம், வேறு எதுவும் இல்லை. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வைக்கணும், ஆனால் என்ன வைக்கணும்னு தெரியலையே. இது இல்லை, இல்லைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்னமோ ப்ளேஸ் பண்ணணும், ஆனால் அது நம்மள்ட்ட இல்லை. இது நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? வெளியில் போகிற வழி எதுன்னு தெரிலையே. சரி, இந்த சைடு போய் பார்ப்போம், ஏதாவது டோர் இருக்கான்ட்டு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டோர் இருக்குது. அது என்ன டோர்னு போய் பார்ப்போம் முதல்ல. கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் என்னால் சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியுது. சாவி கேட்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொண்டு போக பார்க்குறேன். நீங்களும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்குது. ஸோ இது என்ன டோர்னு தெரியலையே. இந்த இடத்துல நிறைய டோர் இருக்குங்க. ஏகப்பட்ட வழி போகுது. மேப்பை பார்த்து தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நான் எந்த சைடு போகணும் முதல்ல? நான் இப்போ ஹோட்டலுக்குள்ளே தான் போகணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு டோரு. நான் ஒரு சாவி எடுத்தல, அந்த சாவியை போய் அங்கே போட்டு பார்க்குறேன் ஓப்பன் ஆகுதானே. ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் அங்கே சுற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ளே நம்ம திரும்ப வந்தாச்சு. ஸ்டார்டிங்கில் நம்ம எங்கேயும் இருந்து வந்தோமோ அதே இடத்துக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நான் எங்கே போகிறதுன்னு தான் தெரில, எனக்கு சுத்தமாக தெரில. ஏங்க இங்கே தாங்க வரோம். அதை நான் சாத்திக்கிறேன்ப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக் ரூம், டைனிங் ரூம். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா மியூசிக் ரூம் அண்ட் டைனிங் ரூம் இருக்குது. எந்த சைடு போகணும்? இப்போ நான் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் ஆப்ஷன் இருக்குது. அது நமக்கு தெரியும். இங்கே தான் கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அந்த சர்ச் இருக்கும்ல, அதுதான் இந்த சர்ச். ஓகே, ஸோ இப்போ நான் எங்கே போகணும்? இப்போ வெளியில் போனால் இது வந்து இங்கே 2 டோர் க்ளோஸில் இருக்குது. ஸோ இப்போ அதனால் ஓப்பன் பண்ண முடியல. அதே மாதிரி நான் இப்போ இங்கே போகணுமா? போய் பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ ரைட் சைடு போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே யாரும் இல்லை. நம்ம இந்த சைடு போய் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி வந்த வழிங்க.
நான் எந்த சைடு போகணும்னு தெரியலையே. எங்க பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் அவன். ஆனால் அவனால தான் பார்க்க முடியாது. ஸோ ஓகே, மியூசிக் கேட்குதுங்க. பட் வழி எங்கடா இருக்கு? இங்கே உருவம் இங்கே ஏதோ லிஃப்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஏதோ லிஃப்ட் இருக்கு, பட் எங்கே போகிறதுன்னு தெரியல எனக்கு இப்போ. ஓகே, எங்கே போகலாம்? இந்த சைடெலாம் நம்ம செக் பண்ணியாச்சு ஆக்சுவலாக. இங்கே இதெல்லாமே ஒரு நிமிஷம், இதெல்லாம் என்ன அது தெரியலையே. ஏன்னா நம்ம திரும்ப இந்த சர்ச்சுக்கே போய் பார்ப்போமா? ஏன்னா நம்ம இப்போ ஒரு சாவி எடுத்தோம்ல. எங்க இங்கே தாங்க வரான். ஹோல்ட் பண்ணுறாங்க. இருங்க, பார்த்துட்டான்னு நினைக்கிறேங்க. பிரீத்தை ஹோல்ட் பண்ணுறா. ஆஹா, திரும்ப அதே இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அங்கே போகணுங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த சர்ச்சுக்கு போகலாம். சர்ச்சுக்கு போகிற வழி அங்கே தான் இருக்குது. ஏங்க அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகுதுங்க. எத்தனை பேர் சுற்றுறான் பாருங்க. நிறைய பேர் சுற்றுறானுங்க. நான் எங்கடா போகிறது? இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? பக்கத்துலேயே ஒருத்தன் வரான். டேய் அண்ணே, விட்டுறனே, நான் இவங்க வம்புக்கு வரல, அப்படியே போயிருங்க. ஓ, போக மாட்டானே இவன். அப்படி என்னடா பார்க்குற? நாய் மாதிரி மப்பம் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். போடா டேய். என்ன பேசுறதுக்கு கேட்குதுங்க. நாலு மூச்சு இறக்கு. ஓடிரு. ஓகே, இந்த சர்ச்சுக்கு போகிற வழி இந்த சைடு தானே? எஸ். இவங்க பார்த்து துரத்துக்கிட்டே வராங்க. இவன் இருடா, சாவடா. நாய துரத்துக்கிட்டே வராங்க. எத்தனை பேர் இருக்கான் பார்த்தீங்களா? ஓ மை காட், இவ்வளோ பேர் இருக்கானுங்க. இப்போ நான் எங்கே போகிறது? ஸோ போகிற வழி தெரில. இங்கே ஒரு லாக்கில் இருக்க டோரு. ஸோ இங்கே தான் நான் போகணும். இல்லை எந்த மெயின் எக்ஸிட் டோரு இதானே? மெயின் எக்ஸிட் தெரிலையே. ஸோ நம்ம வேணால் மேலே போய் பார்ப்போங்க. இருங்க, இந்த நாய் இங்கே இருக்கட்டும். நம்ம வந்து இன்னொரு தடவை மேலே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ கைஸ், இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்களேன். அப்போனா அந்த சாவி வந்து இந்த டோருக்கு தான். ஓகே, கிராக் அண்ட் கீன்ற சாவி வந்து இந்த டோருக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒருத்தனை கற்றுக்கிட்டே இருந்தான் பார்த்தீங்களா இந்த இடத்துல. எங்க வராங்க? பார்க்காதரா? ஓகே, என்னமோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? என்னமோ இருக்குங்க. என்னது இது? ஆப்ஷனல் பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிலிண்டர். இந்த இடத்தோட மேப் இது ஆக்சுவலாக. இப்போ இது எது காட்டுறானுங்க? ஸோ எங்கெல்லாம் அந்த சிலிண்டர் இருக்குன்னு காட்டுறானுங்களா, இல்லை எங்கே வைக்கணும்னு காட்டுறானுங்களா? ஓகே, நம்ம இங்கே போய் இந்த சிலிண்டர் எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு சிலிண்டர் இருக்குது, அதை நம்ம எடுத்தாச்சு. ஓகே, அப்போனா மேப்பில் இந்த இடத்துல ஒரு சிலிண்டர் இருக்குது, அண்டு இங்கே ஒரு சிலிண்டர் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நினைக்கிறேன். எங்கே சரியாக தரலையே. இதுதான் இந்த சர்ச்சு. அப்போ இங்கே எங்கேயோ ஒரு சிலிண்டர் இருக்குது, எந்த இடம் தெரில சரியா. ஸோ கைஸ், வாங்க போய் பார்ப்போம். அந்த மியூசிக்கை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனாலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த சிம்பிள் போட்டிருக்கு, இதை வச்சுலாமல் இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணலாங்க. ஏங்க நான் இல்லைண்ணே. எல்லா இடத்துலையும் ஒருத்தனை வச்சிருக்கானுங்க. ஸோ இப்போ அந்த இதை வேற நான் யூஸ் பண்ணி தொலைஞ்சிட்டேன். போடாடே.
ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெட்டர் இருக்குது, ஆடியோ விஷுவல் நோட்னு. ஆஹா, இது என்னது? பியர் ட்ராப்பா? சரி, பியர் டேப். ஸோ இது என்னமோ பியர் ஓப்பன் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அது எப்படா சரியாக தெரியும்னு கேட்குறீங்கன்னா, சும்மா அதில் போட்டிருக்கு. ஸோ கைஸ், இங்கே ஒரு டோர் போகுது. எத்தனை டோரா இந்த இடத்துல இருக்கு ஆக்சுவலாக? எவனோ வராங்க. ஏய், இது அந்த பிளேஸ்ரா. ஏங்க இங்க பாருங்க. அந்த ஹீலிங் போஷன் இங்க இருக்கா? ஓகே, நல்ல வேலை கொடுத்தாங்க நமக்கு. சரி, ஸோ ஏன்டா இப்படிலாம் பயமுறுத்துறீங்க? நானே ரொம்ப பயப்படுறவன். ஓகே, ஆக்சுவலாக இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுதுங்க. ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தொலைஞ்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு சுத்தமாக. அடுத்து ரீட் பண்ணவும் மாட்டுறாங்க. திரும்ப ஹோட்டலுக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் ஹோட்டலுக்கு போனால் ஒன்றுமே தெரில, எல்லா டோருமே லாக்கில் இருக்குது. நம்ம இப்போ என்னடா பண்ணுறது? ஸோ இப்போ எங்கே விட்டுருக்காங்கன்னு தெரில. திரும்ப அதே இடத்துல விட்டுருக்கானுங்க. நம்மள்ட்ட அந்த இது இருக்குது. ஓகே, இது ஒன்றே ஒன்று இருக்குது நம்மள்ட்ட. இது வேறு எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ இப்போ இது ஒன்றை மட்டும் வச்சு நான் எதாவது பண்ணணும். என்ன பண்ணுறது? ஓகே, ஒரு ஹீலிங் பர்சனை கொடுத்துக்கலாம். அண்டு இப்போ வந்து ஏதாவது அப்ஜெக்டிவ் இருக்கான்னு பார்ப்போம். லுக் ஃபார் சிலிண்டர் அரௌண்ட் ஹோட்டல், ஃபைண்ட் வே டு கெட் இருக்குதா? ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போக சொல்கிறானுங்க இப்போ நம்மளை. அப்போனா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் எங்கே இருக்குது? இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது. ஸோ கைஸ், புரிஞ்சுது. இப்போ டேரெக்டாக நம்ம வெளியில் போகிறோம், இந்த இடத்துக்கு போகிறோம். இங்கே இருக்க டோர் நம்ம லாக்கில் இருக்குது. இப்போ ஆனால் அந்த லாக்கில் இருக்கு, நான் எப்படி அன்லாக் பண்ணுறது? ஸோ இங்கே லிஃப்ட் இருக்குல்ல, அந்த லிஃப்ட்டை வச்சு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணுமா? அதானே? எஸ், அதான் நினைக்கிறேன். ஓகே, போவோம். இப்போ நம்ம எடுத்த எல்லா பொருளுமே வேஸ்ட் ஆச்சு. ஓகே, போகலாம் போகலாம். கரெக்டாக தான் போகிறேண்ணா, வழியை பார்த்துக்கணும் அடிக்கடி. ஏன்னா இங்கே எங்கே போகிறதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போய் ஓகே லெஃப்ட் எடுக்கணும். ஆனால் இதான் லாக்கில் இருக்கீங்க, நான் அப்புறம் எப்படிங்க போகிறது? ஃபைண்ட் வே டு த ஃபஸ்ட்டு ஃப்ளோருன்றானுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு எப்படா போகிறது சொல்லுங்கடா முதல்ல. ஃபைண்ட் வே டு த ஃபஸ்ட்டு ஃப்ளோருன்னு. ஸோ ஓகே, நான் முதல்ல போய் இந்த இடத்த செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சது. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த டோர் வந்து அன்லாக் பண்ணணும். அடுத்து வந்து இந்த டோர் அன்லாக் பண்ணணும். அடுத்து இந்த டோர் அன்லாக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குல்ல, இந்த லிஃப்ட்டை வச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும். இப்போ இதுதான் என்னோடய மிஷன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கானுங்க. இப்போ நான் எப்படி அங்கே போகிறது? இப்போ நான் அங்கே போகணும். இங்கே வராங்க. அப்படியே போயிடுறேன். அப்படியே மூச்சை ஹோல்ட் பண்ணி அப்படியே போயிடணும். அவ்வளோதான் 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 அவ்வளோதான். இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்காங்க. என்ன விட்டுருண்ணே. ஏய், இப்போ நான் உள்ளே போனாலும் இன்னும் உள்ளே ஒருத்தன் இருப்பானே. ஸோ இப்போ என்னால் உள்ளேயும் போக முடியாது.
நான் இப்போ அந்த டோர் வழியாக தான் போகணும். ஆனால் அவன் அங்கேயே நிற்கிறான். இப்போ நான் எப்படி அங்கே போகிறது? போகிறாங்க வெளியே போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு சேவ் பண்ணுறது நல்லதுன்னு தோணுது எனக்கு. இல்லை வேணாமா? வேணாம் விடுங்க. இருந்தாலும் சேவ் பண்ணால் திரும்ப செத்ததுக்கப்புறம் இங்கேயே வரலாம்ல. இங்கே யாராவது இருக்கானா? ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இங்கேருந்து ஒருத்தன் வருவான். ஓகே, இங்கே ஒரு லெட்டர் இருக்கும் நமக்கு. எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த டோரை அன்லாக் பண்ணிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணுங்க. அதுதான் நம்மளோட கோல். யா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தானே? எஸ் ஆமாம், ஃபஸ்ட் ஃப்ளோர் தான். ஸோ வாங்க இப்போ டேரெக்டாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ரொம்ப சுத்தலில் விட்றாங்க. ஒரு இதுவுமே நீங்கள் எப்படி போகிறது எப்படி பண்ணுறது அது எதுவுமே சொல்லாமல் சும்மா இந்தடா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி விட்டா அப்புறம் நம்ம எப்படி தான் போகிறது? ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. அடுத்து நான் அப்ஜெக்டிவ். ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இப்போ இந்த டோர் வந்து லாக்கில் இருந்துச்சுல போன தடவை. இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேவ் ஆப்ஷன் இருக்குது. நம்ம சேவ் பண்ண வச்சுக்கலாம். எஸ், சேவ் பண்ணுறது நல்லது. மேப்பை யூஸ் பண்ணி கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ கொஸ்டின் மார்க் இருக்குது பார்த்தீங்களா? வாங்க நேராக போகலாம். ஓகே, போகலாம். இந்த மேப் வச்சு தான் இப்போ போக வேண்டியதாக இருக்குது. எதுவுமே தெரிய மாட்டேங்குது நமக்கு என்ன பண்ணணுன்ட்டு. இந்த வழியாக தானே போகிறோம். எஸ், ஓகே. என்ன எவனா தூக்கி போட்டிருக்காங்க இங்கே? நீங்கள் போன பார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கார்டனில் ஒருத்தர் இந்த மாதிரி தான் தூக்கி போட்டிருந்தான். ஸோ இது என்னது? வியர் ட்ராப்ன்றானுங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இப்போ இந்த ரூம்குள்ளே ஏதோ இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஏதோ ஜெயில் மாதிரியே இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹீலிங் போர்ஷன் இருக்குது. யாரோ வராங்க. ஒரு நிமிஷம். அந்த கொஸ்டின் மார்க், அதான் ஹீலிங் போர்ஷன் தான்டா கொஸ்டின் மார்க்காடா. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து அந்த சிம்பிள் போட்டிருக்கா ஒரு சாவி எடுக்கணுங்க. ஐ திங்க்ஸ் அந்த வியர் ட்ராப் வைக்கணுமா? இல்லையே, வியர் ட்ராப் வேண்டாம், அங்கே வைக்கிறோம். ஓகே, போயிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கே போகணும்? இங்கே ஒரு டோர் லாக்காக இருக்குது. அது என்ன டோர்னு போய் பார்ப்போம். இந்த வழியாக தானே? எஸ், இந்த வழியாக தான். கரெக்டாக தான் போகிறோம். இந்த டோர் தான் நினைக்கிறேன். எஸ், லாக்கில் இருக்கு. அப்போனா நம்ம அந்த சைடு போய் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஏங்க அங்கே ஒருத்தன் போகிறாங்க. இல்லைங்க வராங்க அவன். ஐயோ, என் சைடுடா போனோம். ஒரு வழியுமே சொல்ல மாட்டானுங்க. என் சைடு போகிறது. ஃபோன் எடுத்து பேசணுமா? இல்லை, ஒருவேளை இங்கே போகணுமோ? நம்ம வந்த லிஃப்டோட வழி எங்கே இருக்குது? லிஃப்ட் எங்கே இருக்குது முதல்ல? லிஃப்ட்டு இதுதான் லிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, லிஃப்ட் இதாக இருக்காது. இங்கே ஒரு சேவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ திரும்ப நம்ம டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுப்போம். ஓகே, இப்போ இந்த நாய் வந்து இங்கே போகணும். இப்போ அந்த மொட்டை மாண்டை அங்கே போயிடுச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்து அங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. போடா டேய்.
அங்கே போக மாட்டான், நம்ம நேராக போயிடலாம். என்ன திரும்பி வராங்க? இருங்க மேப்பை பார்த்துக்கிறேன். இங்கே ஒரு டோரு போகுது. எஸ் வாடா 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 வாடா. டோர் ஓபன் பண்றா. எங்க இங்க ஒருத்தர் இருக்காங்க. கைஸ் எப்பயும் எங்கள் இடம் தப்பிச்சாச்சு. ஓகே இப்போ நம்ம எங்கே போகிறது? இந்த சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் பார்ப்போம். எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒருத்தனமே இல்லை, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கானுங்க. எங்கே இருந்தாங்க இவ்வளோ நேரம்? அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் போகிறாங்க பாருங்களேன். எங்கேயுமே போக முடியல, எல்லா இடத்துலையும் ஒருத்தன் இருக்கான். ஆனால் எங்கே இருந்தா போகிறது? எப்படி இதான்னு தெரியல. இந்த இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போம் முதல்ல. ஏய் உட்கார்றான். இன்னும் உட்கார மாட்டுறாங்க. ஒரு நிமிஷம் உட்காரத்துக்கு என்ன இதுன்னு பார்க்க மறந்துட்டாங்க. ஸோ எங்கே கீபோர்டு இருக்கு? உட்காடுறதுக்கு என்னடா அது? க்ரௌச்சுக்கு சியா? க்ரௌச்சுக்கு சி கைஸ். ஓ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கேமை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும் முதல்ல பார்த்துட்டு நம்ம உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது, ஒன்றுமே நம்ம பண்ணலன்னு தெரியுது. பட் இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சுத்தமாக சுத்தல விட்றாங்க நம்மளை. ஸோ நான் இந்த கேமை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி என்ன பண்ணணும் அடுத்து பார்த்துட்டு உங்களை நல்ல வீடியோ சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைய பெறுவது உங்கள் என்ன தமிழ். ஸோ மன்னிச்சுக்கோங்க என்ன வீடியோ இந்த மாதிரி கேவலமாக இருக்குன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது? என்னால் என்ன 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 சொல்கிறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் சொல்கிற இவங்கள வச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கு போனாலும் வரானுங்க. நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழி இல்லை. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டேறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்போ சொல்கிறானுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, எல்லா இடத்துலையுமே இந்த மொட்டை மண்டையை தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஸோ அதனால தான் நான் நல்ல முடிவு எடுத்திருக்கேன். நான் அடுத்து என்ன பண்ணணும் முதல்ல பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்ல ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிஞர் தமிழன். டாட்டா கைஸ், டாட்டா பை பை, சி யூ. எல்லாம் சேஃபாக இருங்க. பாய் பாய்.